என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு கதையை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். என் குடும்பத்துக்காக எதையுமே பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறவங்களா நீங்கள்? கண்மூடித்தனமாக அப்படி இருக்காதீங்க. யாருக்கு எப்போ எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சு பண்ணுங்க. இந்த கதையை கேட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஒரு ஊரில் 12 சகோதரர்கள், மிகப்பெரிய உழைப்பாளிகள், திறமை வாய்ந்தவர்கள், சிற்பிகள். அவங்களுக்கு அழகான 12 மனைவிகள், ரொம்ப சந்தோஷமான குடும்பம். இப்போ அந்த ஊர் அரசர் ஆணைப்படி ஒரு கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல ஒரு நாள் கோயில் வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது அரசர்கிட்ட இருந்து அழைப்பு வருது. அரண்மனைக்கு போய் அரசரை பார்க்கும்போது அரசர் சொல்கிறாரு, நம்ம இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிற கோயிலில் நான் சொல்கிற மாதிரி ஒரு புது சிலையை கூட நான் சொல்கிற தேதிக்குள்ளார நீங்கள் செஞ்சு முடிக்கணும், இல்லாட்டினா என் உயிருக்கே ஆபத்துன்னு. இவங்களும் சிலை தானே அரசரே, அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அரசர் ராணியை ஒத்துக்கிட்டு சந்தோஷமாக கிளம்புறாங்க. மறுநாள் இருந்து இவரும் அரசர் சொன்ன அந்த சிலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு செஞ்சும் அந்த சிலை நிற்கவே மாட்டேங்குது. செதுக்க செதுக்க அந்த சிலை விழுந்துக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எவ்வளோ முயற்சி செஞ்சும் எதுவும் நடக்காதனால ஒரு கோவில் ஜோதிடரை அழைக்கிறாங்க. இப்போ அங்கே வந்த கோவில் ஜோதிடர் கோவிலோட பழம் ஏடுகள் எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த சிலையை நீங்கள் செதுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட சுவற்றை நீங்கள் கட்டி முடிக்கணும், அதுவும் ஒரு மனிதனை உயிரோடு அதுக்குள்ளார வச்சு கட்டி முடிக்கணும்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த சகோதரர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாத குழப்பத்தில் கொஞ்ச நேரம் இருக்கு. அதுல மூத்த சகோதரர் எழுந்து சொல்றாரு, இந்த சிலையை நம்ம செஞ்சு முடிக்காட்டினா நம்ம யாருனாலையும் உயிரோடு இருக்க முடியாது. இன்னைக்கு வீட்டில இருந்து மதிய கஞ்சி கொண்டு வர்றது நம்மளோட யாரோட மனைவியா இருந்தாலும் அவளை உயிரோட வச்சு இந்த சுவற்றை கட்ட வேண்டும் என்று. அதை கேட்ட மற்ற சகோதரர்கள் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க. ஆனா என் மனைவியா இருக்கக்கூடாதுன்னு மனசுல பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாங்க. மதிய நேரம் ஆயிடுச்சு. வீட்டிலிருந்து யாரு வருவாங்க அப்படின்னு எல்லாரும் வழியை பார்த்திருக்க, தூரத்திலிருந்து அன்னைக்கு மதிய உணவு கொண்டு வந்துட்டு இருக்கிறது மூத்த சகோதரனின் மனைவி. அவளை பார்த்து அவன் தலையில இடியே விழுந்தது. ஆனா எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்திக்கிட்டு அவகிட்ட அந்த விஷயத்த சொன்னான். இதை கேட்டு அதிர்ந்து போன அவ கொஞ்ச நேரம் அழுதா. அதுக்கப்புறம் தன் கணவனுக்காக நான் இதை செய்யறேன், ஆனா எனக்கு ஒரு நிபந்தனைன்னு சொன்னான். என்னோட 2 கைகளும் என்னோட மாரிடமும் மறைக்காம நீங்க இந்த சுவத்தை கட்டணும். கட்டி முடிச்சாலும் தூங்கிட்டு இருக்கிற என் குழந்தை தூக்கம் கலைஞ்ச உடனே அவனை என் கையில் கொண்டு வந்து தரணும். என் அவனுக்காக சுமந்துட்டு இருக்கிற இந்த பாலை அவனை நிம்மதியாக குடிக்க விடணும், அது நான் இறந்த பிறகானாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சகோதரர்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க சொன்னபடியே கட்டியும் முடிப்பாங்க. வாங்க பேசலாம். இது உங்களுக்கான இடம் பெண் பேச்சு.